நினைத்துக் கொள்ளுங்கள், இருதய கடினத்தை விட்டு நம்ம மனம் திரும்பாவிட்டால், நம்ம மாறாவிட்டால் பாதிக்கப்படுகிறது யார் தான் அப்படின்னு சொன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நீங்க தான் சிக்காவீங்க, நீங்க தான் அவமானப்படுவீங்க, நீங்க தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க, உங்களுக்கு தான் வியாதி வரும். அதற்கு மாறாக ஆண்டவரிடத்துல இன்னைக்கு வாச்சது மாதிரி என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு என்ன இருதயத்தை தரும் அப்படின்னா, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பே. இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் தலை மேல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நம்பர் 2, மறந்துடாதீங்க, என்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிறது யார் தான்?